கணபதியோடு ஆசிகள் தந்திடும் ஜெய நவராத்திரி. உயிர்களை வதைக்கும் மகிஷாசுரனின் ஓங்கிய கொடுமை செயலினை அடக்க கடும் சினம் கொண்டு காற்றென வந்து 9 நாட்கள் போர் புரிந்தாளே. 10ஆம் நாளில் அசுரனை வென்று ஜெயக்கொடி ஏந்தி வலம் வந்தாளே. துஷ்டரை அழித்து துன்பத்தை போக்கி தூயவர் வாழ்வை காத்திடுவாளே. சக்தியின் மகிமையை சகலரும் அறிய பக்தியினால் அதை கொண்டாடிடுவோம். 9 நாளும் நவராத்திரியாம் ஒப்பில்லாத திருவிழாவாகும். அருள் வடிவா முப்பெரும் தேவியர் அடியவர் வணங்கிட தனம் பல தருவார். வறுமை நீங்கி வளமை சேர்ந்திட வற்றா கருணை மழையினை பொழிவார். துர்க்கை அம்மனை 3 தினங்கள் பூஜைகள் செய்து வழிபடுவோமே. நிர்கதியாக நிற்பவர்க்கெல்லாம் நிழலா என்றும் அவள் இருப்பாளே. அலைமகள் திருமகள் லக்ஷ்மி தேவியை அனைவரும் தொழுது செல்வம் பெறலாம். மலையென நவநிதி மனையினில் குவிய மாலவன் துணைவி வரமே தருவாள். நான்முகன் நாயகி கலைமகள் வாணி சரஸ்வதி தேவியின் திருவடி பணிந்திட வேண்டிய ஞானம் பெருகிடச் செய்வாள். வெற்றிகள் நமக்கு வழங்கிடுவாளே. யாதுமாகி நின்றாய் காளி என்றே பாரதி அன்றே சொன்னான். பார்க்கும் திசைகள் எங்கும் எதிலும் நிறைந்திருப்பாள் அன்னை பராசக்தி என்றான். இல்லம் தோறும் கொலுவை திடுவோம். இறையருள் என்றும் இனிதாய் பெறுவோம். நல்லவை நாளும் நலமாய் நடக்கும். நாடியதெல்லாம் எளிதாய் கிடைக்கும். கொலுவின் தத்துவம் வியந்திட வைக்கும். குவலயம் செலுத்திட தந்திடும் ஊக்கம். குழந்தைகள் பலரை தினமும் அழைத்து மகிழ்ந்திடச் செய்வோம். பக்தியை விதைத்து முதலாம் படியில் செடி கொடி தாவரம். 2ஆம் படியில் சங்குடன் நத்தை. 3ஆம் படியில் கரையான் சிலந்தி. 4ஆம் படியில் நண்டு வண்டு. 5ஆம் படியில் மிருகம் பறவை. 6ஆம் படியில் மனிதனின் உருவம். 7ஆம் படியில் முனியுடன் ரிஷிகள். 8ஆம் படியில் தேவர்கள் வடிவம். 9ஆம் படியில் தெய்வ சிலைகள். உலகம் தழைக்க உண்டாகும் வழிகள். மூர்த்திகள் மூவரும் திருவருள் புரிவார். முப்பெரும் தேவிய துணையுடன் வருவார். குலுவை காண பெண்கள் வருவார். சிறுவர் சிறுமியர் உடன் வருவாரே. உறவுகள் தழைக்கும் ஒற்றுமை நிலைக்கும். உபசரிப்பாலே உள்ளம் நிறையும். முருகன் நம்மன் வேடம் தாங்கி பிள்ளைகள் நமது வீட்டுக்கு வருவார். சுட சுட சுண்டல் இனிப்புகள் வழங்கிட உண்டு மகிழ்ந்து பூமுகம் மலர்வார். நடனம் தெரிந்த சிறுமியர் சிலரும் அழகாயாடியான
தாம்பூலத்துடனே வழி அனுப்பிடுவார். 9 நாளும் உற்சாகம் பெருகும். ஓம் சக்தி அருளால் நினைத்தது நடக்கும். ஒவ்வொரு அம்மன் ஆலயம் தனிலும் நவராத்திரி வைபவம் சிறப்புடன் நடக்கும். கன்னியர் பலரும் விரதம் இருந்தால் கனவுகள் நிச்சயம் விரைந்தே பலிக்கும். தினமொரு வடிவம் தாங்கிய அம்மன் திருவருள் தந்து மகிழ வைப்பாளே. மனக்குறையெல்லாம் பனியென மறைய மாசக்தி உமையாள் மனம் வைப்பாளே. மகிஷமர்த்தினி மகேஸ்வரி லக்ஷ்மி வாராகி வைஷ்ணவி இந்திராணி துர்கா சுபத்திரை சரஸ்வதி 9 வடிவம் எடுத்திடுவாள் அன்னை அவளே நம் தெய்வம். நல்ல கணவனை அடைந்திட வேண்டி நங்கையர் பலரும் வணங்குவார் போற்றி. அல்லவை நீங்கிட அருள் கொடுப்பாளே. அண்டிய பேர்களை அரவணைப்பாளே. மாசக்தி ஒன்றே பேரருள் செய்வாள். மக்களின் கவலைகள் விலகிட அருள்வாள்.